ஒரு அலுவலர் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. 3 தடவை சலாம் சொல்லி பார்த்தாங்க, பதில திரும்பி போயிட்டாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு உமர் என்ன செஞ்சாங்க, அபு மூசாவுடைய குரல் கேட்டுச்சு, அவர் வர சொல்லுங்க. இல்ல கலீஃபா அமீருல் முஃமினீன் அவர்கள் அவர் போயிட்டாரு, திரும்பி போயிட்டாரா? ஏன் போனாரு? ஆள் அனுப்பி அவரை கூட்டு வாங்க. நேரத்தை அபு மூசா அவங்களை போய் நேரு ஒருத்தர் கூட்டு வந்தார். வந்தீங்க, சலாம் சொன்னீங்க, அனுமதி கேட்டீங்க, அதுக்கப்புறம் சொல்லாம போயிட்டீங்க. அப்ப அபு மூசா அவர்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்படித்தான் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா 3 தடவை அனுமதி கேளுங்க, சலாம் சொல்லுங்க, பதில் சலாமோடு உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா போங்க, இல்லைன்னா திரும்பி வந்துருங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயம் உமர் உங்களுக்கு தெரியல. அப்படியா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அந்த மாதிரி? அதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்குதா, ஆதாரம் இருக்குதான்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே அபு மூசா அவங்க நேர மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகிட்ட வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஒரு தகவல் சொல்லி இருக்கிறாங்க, இந்த தகவல் தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? அப்ப மதீனா வாசிகள் சொன்னாங்க, அன்சாரிகள்லாம், அந்த ஒரு சிறுபிள்ளை ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் என்ன சொன்னா அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்தான் ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. வேணும்னா அந்த பையனை கூட்டு போய் நீங்க என்ன செய்யுங்க, சான்றா காட்டுங்க. அப்ப அவரை கூப்பிட்டு நேரா உமர் அவருடைய தர்பாருக்கு வர்றாங்க. வந்து அமீருல் முஃமினீன் அவர்களே, நம்ம அபு மூசா கூட்டு வந்து சொன்னார், இந்த அஷஅரியர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க தான் ரசூலுல்லாஹ் பத்தி ஹதீஸை கேட்டிருக்கிறாங்க. சொன்ன உடனே உமர் அதை ஏற்றுக்கொண்டு, ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லும் போது நான் வேறு ஏதாவது வியாபார விஷயமாக வெளியூருக்கு சென்றிருக்க போயிருந்தேன் நினைக்கிறேன், அதனால இது என்னுடைய கவனத்துக்கு வரைக்கும் வரல, இப்பதான் என் கவனத்துக்கே வந்திருக்குன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த தகவலை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற விஷயம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியில 2062வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. இதுதான் உள்ள இருக்கக்கூடியவங்களுடைய பிரைவேசியை கெடுக்காதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரைவேசி இருக்கும், ஒரு தனிப்பட்ட முறையில் அந்தரங்க லைஃப் ஒன்று இருக்கும். அது எல்லோருடைய அந்தரங்கம் எல்லாருக்கும் தெரியறதுக்கு பிரியப்படுவோமா? என் லைஃப்ல சில அந்தரங்கங்கள் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியட்டும் நான் ஆசைப்படுவோம். அப்படி நம்மள யாருமே பிரியப்பட மாட்டோம். அல்லாஹ் அந்த அந்தரங்கங்களையும் அல்லாஹ் தஆலா அழகாக்கி வைப்பானாக. அதைத்தான் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஏனென்று சொன்னால், யா அல்லாஹ் எங்களுடைய அந்தரங்கங்களை அழகாக்கி கொடு, அந்தரங்க அசிங்கங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி விடு என்று நாம் அல்லாஹ்விடம்